Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக இபிஎஸ் யார் அந்த தியாகி என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் விவகாரத்தில் யார் அந்த தியாகி என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதிமுகவினர் தான் அந்த தியாகிகள் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் திமுகவினரும் தியாகிகள் தான் என இபிஎஸ் கடுமையாக சாடியுள்ளார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதள பதிவில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். யார் அந்த தியாகி என்ற கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத, சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதிலை அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிட்டி பாபுவில் ஆரம்பித்து கிருட்டிணன், அதே போல சாதிக் பாஷா என பல தியாகிகளை வரிசையாக கூற முடியும் என்றும், உங்கள் குடும்பத்தில் செல்வாக்கு யாருக்கு அதிகம் என்ற போட்டியில் எரித்து கொல்லப்பட்டு தியாகிகள் ஆக்கப்பட்ட அப்பாவி தினகரன் ஊழியர்களை நினைவிருக்கிறதா என்றும் முதலமைச்சரை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இவ்வளவு ஏன், கனவிலும் திமுக தலைவராகவோ முதல்வராகவோ உங்கள் குடும்பத்தை மீறி யாரும் எந்த பதவியிலும் வர முடியாது என தெரிந்தும் நீண்ட நாட்களாக தாங்கள் சுரண்டப்படுகிறோம், கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்து இருக்கும் தொண்டர்கள் தான் தியாகிகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்வி அதுவல்ல. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக இடி சொல்லி இருக்கிறதே, அந்த ஊழலுக்கு பொறுப்பான அந்த தியாகி யார் என்றுதான் கேட்கிறோம். அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்த நீங்கள் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் முதலமைச்சர் அவர்களே என்றும் தன்னுடைய பதிவிலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கீழே யார் அந்த தியாகி என வினா எழுப்பியிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி, உங்கள் பதிலுக்கு மக்களுடன் இணைந்து காத்திருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் அணிந்து சென்ற அந்த வில்லையை ஒரு படம் எடுத்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.